நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஐயங்கார் ஸ்டைல் புளியோகரே பார்க்க போகிறோம். இது வந்து மைசூர் ஐயங்கார் ஸ்டைல் புளியோகரே. ஸோ அங்கே எப்படி பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். சில வறுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அளவு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இது மூணுமே வந்து சரிக்கு சம அளவு போட்டுக்கணும். நான் இங்கே 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கல, 1 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மி, அதாவது 3/4 ஸ்பூன் மிளகு போட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக. அடுத்ததாக பார்த்தேன்னா இப்போ இது மூணுமே 1 ஸ்பூன் போட்டுட்டேன்னா, ஐடியலி ஸ்பீக்கிங் மூணுமே 1 ஸ்பூன் போடணும். 3 ஸ்பூன் கடுகு, வெந்தயம், மிளகு போட்டுட்டேன்னா 4 ஸ்பூன் ஜீரகம், 8 ஸ்பூன் தனியா. தனியா கூட நான் வந்து ஒரு 7.5 ஸ்பூனோட நிறுத்தின்ட்டேன். ஸோ ஐடியல் அளவு வந்து இது தான். ஸோ அது 1 ஸ்பூன் போட்டோன்னா 4 ஸ்பூன் ஜீரகம், 8 ஸ்பூன் தனியா போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துன்ட்டு, இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா பியாடகி மெணசின்காய் சேர்த்துட்டுருக்கேன். அதாவது பியாடகி சில்லின்னு தனியாக கிடைக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 சேர்த்துட்டுருக்கேன். காரத்துக்கு நம்மளுடைய நார்மல் மிளகா 2 சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் அதாவது ப்ராப்பர் ஐயங்கார் புளியோகரே, அதாவது கர்நாடகா அந்த மேல்கோட்டை அந்த ஸ்டைல் புளியோகரே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பியாடகி மெணசின்காய் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த பியாடகி சில்லி யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போது நிறைய சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கிறது. பட் நீங்கள் அந்த டாப் நாச் அவா பண்ணுற அந்த குவாலிட்டி ஆஃப் பியாடகி மெணசின்காய் நமக்கு இங்கே கிடைக்காது. பட் ஓகே, ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த டேஸ்ட்டை மேட்ச் பண்ணிடலாம். நீங்கள் எப்போவாவது கர்நாடகா பக்கம் போனேன்னா இந்த பியாடகி மெணசின்காயை செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்துட்டு அப்புறமா இங்கே பண்ணேன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து மிளகாயை வறுத்துன்ட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள், ஒரு சின்ன விரலி மஞ்சள் கட்டி சேர்த்துட்டுருக்கேன். இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைக்கிறதோட ஒரு 2 துண்டு பெருங்காயமும் சேர்த்து போட்டு அதையுமே அரைக்கிறதோட போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ அதை நல்லா ஆறி பொடியாக அரைச்சி எடுத்துன்னு வரணும். அதை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே கடாயில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் போட போகிறோம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். கடலை நிறையா சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை செப்பரேட்டாக ஒரு தட்டில் வச்சுட்டுலாம். இது அப்புறமா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஜ்ஜு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதாவது லேகியம் மாதிரி கொஜ்ஜு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த கொஜ்ஜு ப்ரிப்பேர் பண்ணுறதுல தான் மொத்த புளியோகரையோட லைஃபே இருக்குது. லைக் நிறையா நாள் வச்சுட்டு சாப்பிட்ணுன்னா இதை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துட்டுருக்கேன். அந்த பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளிக்கு 1.5 மடங்கு வெல்லம் போடுவாவா. பட் நான் இங்கே அவ்வளோ போடல, நான் 1க்கு 1 போட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டேஸ்ட் நல்லா வராது. 1க்கு 1 ஒரு புளிக்கு, அதாவது இப்போ இவ்வளோ பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டேன்னா சேம் சரிக்கு சமம் அவ்வளோ பெரிய கட்டி வெல்லம் எடுத்து அதில் போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா புளியும் வந்து நான் நல்லா கரைச்சி, நெல்லிக்காய் கூட ஒரு பெரிய லெமன் சைஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி, அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் 2ம் சரிக்கு சமனாக போட்டு புளி ஜலத்தை விட்டு அது நல்லா கொதித்ததும் இந்த வெல்லத்தையும் போட்டு தேவையான அளவு கல்லுப்பும் போட்டு சேர்ந்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கொதிச்சிருக்கணும். நீங்கள் வந்து அந்த புளி ஜலமே வந்து நல்லா திக்காக பிழிஞ்சு எடுக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. ஃபுல்லாக கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் இது வந்து இவ்வளோ திக்காக சாஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த புளி. இப்போ நல்லா கொதிச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த பொடியை சேர்க்க போகிறோம். வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்து இந்த பொடியை சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி, ஆக்சுவலி ஃப்ரிட்ஜே வேண்டாம், வெளியவே வைக்கலாம். பட் நம்ம எதுக்கும் சேஃபர் சைடில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். நம்ம கொப்பரை வேறு போடுறோம் இதில், அதனால் நம்ம எதுக்கும் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய கொப்பரையில் பாதி கொப்பரை இதில் சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இந்த கொப்பரையை சேர்த்துட்டு ஒரு 2 கலந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொப்பரை சேர்த்துட்டு அது ஆனில் இருக்கணுங்கிறது கிடையாது. இப்போ கடைசியாக நான் வந்து ஆக்சுவலி நீங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டுருணும். எவ்வளோ கொஜ்ஜு வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம தாளிச்சதை போட்டுட்டு நம்ம அதில் சாதத்தை கலந்தோன்னா புளியோகரை ரெடி ஆகிடும். அப்புறம் எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் அந்த மேல் தாளிப்பை மட்டும் பண்ணிட்டு இதை போட்டு சாதத்தில் கலந்துடணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஜ்ஜு சூப்பராக ரெடி ஆகிடுது. மேல் தாளிப்பை நீங்கள் எப்போ வேணுமோ, எப்போ புளியோகரை பண்ண போகிறீங்களோ அப்போ மட்டும் பண்ணிக்கோங்க.
மற்றபடி இந்த கொஜ்ஜு நம்ம தேங்காய் போட்டு கொப்பரை போட்டு முடித்தோம் இல்லையா, அதை மட்டும் எடுத்து தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து கொதிச்சுட்டு இருந்தது, சாதம் ரெடியாக எடுத்து இந்த பக்கம் நம்ம வந்து கொஜ்ஜும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உப்பு ஜென்ரலாக ஃபுல்லாக சாதத்துக்கும் சேர்த்தே தான் நான் போட்டிருப்பேன். அதனால் கொஞ்சம் உப்பு இப்போ வேணும்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்ம பண்ணுற புளி சாதம் மாதிரி இல்லாமல் இது ப்ராப்பர் புளியோகரே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.